நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போலவே துறை சார்ந்தவர்களை அழைத்து வந்து அந்த துறை தொடர்பிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களூடாக இந்த இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு வித்திடுகின்ற இந்த நிகழ்ச்சி வழமை போல இன்றும் ஒரு பிரமுகரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் நாங்கள் அவரை அழைத்து வந்ததற்கான காரணம் நிறையவே இருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்களே புரிந்து கொள்ள போகிறீர்கள். பொதுவாகவே ஊடகம் என்பது எந்த காலத்திலும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. மனித வர்க்கம் தோன்றிய காலம் தொடக்கம் தங்களுடைய செய்திகளை பரப்பிக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி அதனுடைய தேவைகளுடன் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் அந்த காலத்திலிருந்தே ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஊடகத்தினுடைய பரிமாணம் அல்லது அதனுடைய தன்மை வேறுபட்டதாக இருந்தாலும் கூட செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். புறாக்களை வைத்து ஊடகங்கள், அதாவது புறாக்களை வைத்து செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். இறக்கைகளிலே உயிர்களிலே எழுதி அனுப்பி கொண்டார்கள். மனிதர்களை பயன்படுத்தி செய்திகளை சொல்ல வைத்தார்கள். ஒலிம்பிக் கூட, அதாவது மரத்தான் ரேஸ் என்று சொல்லுகின்றார்களே, அது கூட ஒரு செய்தியை தெரிவிப்பதற்காக வந்துதான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். இப்படியாக ஊடகத்தினுடைய முக்கியத்துவம் இந்த சமூகத்திலே மனிதனம் தோன்றிய தொடக்கம் தற்பொழுது வரை பெருமதியானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. இந்த சூழலில் நாங்கள் இந்த துறை தொடர்பான ஒருவரைத்தான், ஒரு ஆழ்ந்த தேடலுடைய ஒருவரைத்தான் அழைத்து வந்திருக்கிறோம். இவரை பற்றி ஒரு முன்னோட்டம் ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு வருவோம். ரூபன் மரியாம்பிள்ளை ஊடகத்துறைக்கு பல சேவைகள் ஆற்றி வருகின்ற இவர் சிறு வயதிலிருந்து தந்தையின் உதவியுடன் பல ஊடகத்துறை சார்ந்த விடயங்களை அறிந்து கொண்ட இவர் பத்திரிகை இயலுக்கோர் அறிமுகம் என்ற நூலை 2001ஆம் ஆண்டு எழுதினார். அதுபோல வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினை 2001ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட இவர் இலங்கை இலக்கிய பேரவை விருதினையும் 2002ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக பத்திரிகை இயல் அடிப்படைகள் என்ற நூலினை 2002ஆம் ஆண்டும், ஊடக இயல் கலைச்சொல் அகராதி என்ற நூலை 2003ஆம் ஆண்டும், மின்னியக்க பத்திரிகை இயலோர் அறிமுகம் என்ற நூலை 2003ஆம் ஆண்டும் இவர் வெளியிட்டார். இதன் அடிப்படையில் இலங்கை இலக்கிய பேரவை விருதினை 2004ஆம் ஆண்டும், இலங்கை அரசு சாகித்ய விருதினை 2004ஆம் ஆண்டும் பெற்றுக்கொண்டார். ஊடக நேர்காணல்கள் ஓர் அறிமுகம் 2004ஆம் ஆண்டு, செய்தி தலைப்புகள் ஒரு அறிமுகம் என்ற நூலை 2005ஆம் ஆண்டும், வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதினை 2005ஆம் ஆண்டும் இவர் பெற்றுக்கொண்டார். அச்சு ஊடக மொழி செய்தி அறிக்கையிடல் என்பதை 2006ஆம் ஆண்டும், சித்திரிப்பு எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் என்ற நூலை 2007ஆம் ஆண்டும், ஆசிரியர் தலையங்கம் ஓர் அறிமுகம் என்ற நூலினை 2011ஆம் ஆண்டும் பெற்றுக்கொண்டார். இந்த நூலுக்கு விருதும் கிடைக்கப்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு அறிக்கையிடல் 2012, நேரலை பத்திரிகையில் ஒரு அறிமுகம் என்ற நூலை 2015ஆம் ஆண்டும், செய்தி நடத்துனர் பணியின் அடிப்படைகள் என்ற நூலை 2015ஆம் ஆண்டும் இவர் பதிப்பித்திருந்தார். ஊடகத்துறையில் அனுபவத்தோடு பயணிக்கின்ற இவர் பல்கலைக்கழகங்களில் ஊடகத்துறை மாணவர்களை நன்கு வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலங்களை காட்டுகின்ற ஒரு ஒளிவிளக்காக திகழுகின்ற மரியாம்பிள்ளை இதோ மனம் திறந்து பேசுகின்றார். வணக்கம். வணக்கம். இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்களும் ஒரு ஊடகத்துறையினர் சார்ந்ததாக இருக்கிற பொழுது பல விடயங்களை இந்த ஊடகத்தினூடாக உங்களுடைய மக்களுக்கும் தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம். இந்த வகையில் உங்களுடைய ஆரம்ப காலத்தில் பல துறைகள் இருந்தாலும் உங்களுடைய ஈடுபாடு அல்லது நாட்டம் ஏன் ஊடகத்துறைக்குள் வர வேண்டும் என்ற எண்ணத்தை தோன்றியது? உண்மையில் என்னுடைய ஆரம்பம் என்னுடைய சிறு வயதில் ஏற்பட்டது ஒன்று. நாங்கள் சில்லாலை கிராமத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய அப்பா ஒவ்வொரு நாளும் வேலையால் வந்த உடனே பேப்பரை பண்ணி கொண்டு வந்து வாசிப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவருடைய போய் இரவில் பேப்பரை வாங்கி வந்து வாசிக்கிறான் வழக்கம். சில நாட்கள் எங்களையே வாசிக்க சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் பேர் என்னத்தை வாசிக்கிறான்னு நம்ம பார்த்து என்னுடைய மனதிலே அந்த ஊடகத்தோடு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருந்தது ஒன்று. இரண்டாவது, இந்த கத்தோலிக்க பாதுகாவலன் என்கின்ற பத்திரிகை, சமய பத்திரிகை, எங்களுடைய பத்திரிகை எங்களுக்கு தபால் மூலமாக வீட்டுக்கு வருவதுண்டு. ஒரு கிழமையும் அந்த பத்திரிகை கூட நாங்கள் எடுத்து படிப்பதுண்டு. அப்போ அப்படி படித்து கொண்டு வருகின்ற போதே என்னை அறியாமல் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. சில காலத்தின் பின்னர் எழுத வேண்டும் என்று நான் தொடங்கினேன். நான் உண்மையில் எழுத தொடங்கினது நான் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற போது. அப்போது எழுதிய ஒரு விடயமும் வெளியிலே வரவில்லை. பாதுகாவலன் பத்திரிகை எழுதியிருந்தேன். அவர்கள் அப்போ நான் எழுதிய விடயங்கள் எவ்வளவு தூரம் தகுதியானவை என்று எனக்கு தெரியவில்லை, வெளிவரவில்லை.
ஆனால் அதன் பின்னர் என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. நான் பிறகு குருமணத்திற்கு வந்து என்னுடைய கல்வியை மேற்கொண்டு இருந்த போதும் என்னுடைய முடித்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு படிக்க சென்ற போது அங்கிருந்த ஒரு சம்பவத்தை எழுதி பாதகாலம் பத்திரிகைக்கு மௌன ஊர்வலம் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறிய கதை ஒன்றை எழுதியிருந்தேன். அது பிரசுரமாயிருந்தது. அதன் பின்னர் நான் எழுதத் தொடங்கினேன். இந்த எழுதத் தொடங்குகின்ற பணி எனக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது, ஊடகத்தோடு தொடர்புடையதாக இருந்தது. நான் அப்படியே எழுதி கொண்டு போய் அப்புறம் நான் குருவாகி தொடர்ந்து கொண்டே வந்த பின்னர் எனக்கு இந்த பாதகாலன் பத்திரிகையுடைய ஆசிரியராகிற பொறுப்பு 1997ஆம் ஆண்டு கிடைத்தது. 10 ஆண்டுகள் அதில் பணியாற்றினேன். அங்கு பணியாற்றுகின்ற போது அங்கு பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள், செய்தி எழுதுபவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பயிற்சியை கொடுத்தோம். அதை பத்திரிகையில் நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த செய்திகளை அந்த வகுப்புகளை நடத்திய போது அநேக மாணவர்கள் வந்தார்கள், நிறைய பேர் வந்தார்கள். அது எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவ்வளவு பேர் இதை படிக்க ஆர்வமாக இருக்கிறார் என்று அப்போது தயாரித்த விடயங்களை நான் புத்தகமாக வெளியிடலாம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி 2001ஆம் ஆண்டு முதல் புத்தகங்களை வெளியிடத் தொடங்கினேன். பத்திரிகையில் ஒரு அறிமுகம் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகம் உண்மையிலே பெருத்த வரவேற்பை பெற்றது, பல விருதுகளையும் பெற்றுக்கொண்டது. அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகங்களை வெளியிடுவோம். எங்களுடைய தமிழ் பேசுகின்ற ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலை படிக்கின்றவர்கள், அப்போது நான் என்னுடைய முதலாவது புத்தகத்தை எழுதியிருந்தேன். அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ மற்ற பல்கலைக்கழகமோ கற்பித்தலை, ஊடக கற்பித்தலை ஆரம்பித்திருக்கவில்லை. இவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக, இவர்கள் படிப்பதற்குரிய விடயதானங்களை கொடுப்பதற்கு உதவுகின்ற விதமாக எழுதத் தொடங்கிய அந்த பணி 2001ஆம் ஆண்டு முதலாவது புத்தகத்துக்கு கிடைத்த வரவேற்பு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகங்களை வெளியிடத் தொடங்கினார். உண்மையில் 2008ஆம் ஆண்டும் 11ஆம் ஆண்டு வரை காலப்பகுதியில் நான் இங்கிலாந்தில் கல்வி கற்க சென்ற ஆண்டை தவிர இன்று வரை 12 புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். கடந்த ஆண்டும் இந்த 2 புத்தகங்கள், செய்தி நடத்துனர் படியின் அடிப்படைகள், நியூஸ் ஆங்கரிங் என்கின்ற அந்த புத்தகத்தையும், நேரலை பத்திரிகையில் ஒரு அறிமுகம் என்கின்ற இந்த புத்தகத்தையும் என்னுடைய 11வது 12வது புத்தகங்களாக நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்தும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய ஊடகவியலை கற்கின்ற தமிழ் செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள், கல்வி கற்கின்ற மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இப்போது 10ஆம் 11ஆம் வகுப்புகளில் OLAL வகுப்புகளுக்காக ஊடகவியலை பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக இந்த பணியை நான் தொடர இருக்கின்றேன். நிச்சயமாக அதனுடைய இந்த துறைக்குள் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான கதை ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய துறை அனுபவங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அந்த துறைக்குள்ளே அவர்களை ஈடுபடுத்திக் கொள்வதாக இருந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. சரி, இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இப்பொழுது உங்களிடம் நிறைய மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்துறை சார்பாக. இவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? ஊடகத்தினுடைய அடுத்த பரிமாணம் நோக்கி நகர்த்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? உண்மையில் ஆரம்பத்திலே இந்த ஊடகவியலை கற்றவர்கள் ஒரு தொழில்சார் கல்வி, அதாவது இந்த பத்திரிகைக்கு செல்கின்ற போது அங்கு இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அறிவியல் ரீதியான விடயங்கள் மிகவும் குறைவாக இருந்தது. அங்கு போய் கற்றுக்கொண்டு அனுபவம் பெற்று வந்துதான் விடயங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அப்போது பல்கலைக்கழகங்களில் ஊடகவியலை கற்கின்ற வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கவில்லை. பின்னராக இந்திய பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் இயங்கத் தொடங்கிய போது பலர் ஊடகவியலை கற்கத் தொடங்கினார்கள். பட் மிகவும் குறைவாகவே இருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஊடக வளங்கள் பயிற்சி நிலையத்தையும் பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இந்த வகுப்புகளை, ஊடகவியல் வகுப்புகளை படிக்க தொடங்கி கொடுத்த போது ஏராளமான மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆர்வமாகவே படிக்கிறார்கள். ஊடகவியலுக்கு பணியாற்ற வேண்டும் என்று படிக்கிறார்கள். ஊடகவியலை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். பத்திரிகைகள், ஊடக செய்தி நிறுவனங்களில் வருகின்ற விடயங்களை அறிந்திருக்கிறார்கள். அங்கு இப்போது நான் நினைக்கிறேன் 3-4 மாணவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்து வெளியேறி ஊடகவியல் கற்கையையும் மற்ற பணிகளையும் ஆற்றுகின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற வேளையில் எங்களுடைய பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டர் ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்துள்ளது. இங்கே இருந்து நாங்கள் கோயம்புத்தூரில் இயங்குகின்ற பாரதியார் பல்கலைக்கழகத்தோடு இணைப்பு பெற்று அங்கும் நாங்கள் வகுப்புகளை நடத்துகிறோம். உண்மையில் ஊடகவியல் மாணவர்களுக்கு என்று மட்டும் தொடங்கப்பட்டது. பிறகு வேறு பலருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு சில பாடங்களை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். இவ்வாண்டு எங்களுடைய முதலாம் அணியினராக 8 பேர் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற கற்கை நெறியை வெற்றிகரமாக முடித்து இவ்வாண்டிலே கற்கை பட்டத்தை பெற இருக்கின்றார்கள். அதனை விட இவ்வாறு மே மாதம் 8 மாணவர்கள் MA பாடக்கல்வியை ஊடகவியலில் முடித்து பரீட்சை எழுதுகின்றார்கள். அவர்களுக்கு இன்னொரு ஆண்டு இருக்கின்றது. 8 பேர் எடுக்கின்றார்கள். இவ்வாறு ஊடகவியலை கற்பதற்கான மாணவர்களுடைய ஆர்வம் அதிகரித்து வருகின்றது.
அவர்கள் ஊடகவியலை படிப்பது மட்டுமல்ல செயல்படுத்துகிறார்கள், நடக்கின்ற விடயங்களை பார்க்கிறார்கள். ஆனபடியால் நீங்கள் கேட்ட போல ஒரு நல்லொரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நகர்வு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். இனி வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமாக இது முன்னேற வாய்ப்புண்டு. இன்று ஊடகத்தை யாரும் இயக்கலாம், ஊடகங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்கள், நீங்கள் அதை பற்றி பேசுவீர்கள் நினைக்கிறேன். சமூக ஊடகங்கள் இன்று பரவி வந்துவிட்டன. அவை எல்லாரையும் அங்கு ஈடுபட்டு பணியாற்றக்கூடிய ஒரு வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றன. இதனால் இனி வருகின்ற காலங்களில் ஊடகவியல் ஒரு சிறப்பான பாதையில் நகரும் என்பதில் ஐயமில்லை. நிச்சயமாக. அதை விட நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம், ஆரம்ப காலத்திலே பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி அல்லது வானொலிகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவற்றினுடைய ஊடக தர்மமும் தற்பொழுது நாங்கள் அண்மை காலத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஊடக தர்மமும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா அல்லது 2 கால பகுதிக்கும் இடையிலான வேறுபாடுகள் இருந்தால் அவை எப்படி வேறுபடுகின்றது என்ற விடயங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையில் ஆரம்ப காலங்களில் இருந்தவர்களுக்கு இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஒழுக்க நெறி கோவையை பற்றி சொல்கிறீர்கள், ஒழுக்கவியல் பற்றி பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. மற்றவர்கள் சொன்னதை கேட்டு கேட்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் அதனை ஒழுங்கான விதமாக கற்று வருகின்ற ஏராளமான செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். கற்காமல் கூட வேறு இன்று கிடைக்கின்ற புத்தகங்களை படித்து செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். முந்தையை விட இன்று இந்த ஒழுக்க நெறியை பின்பற்றுவது கடினமானதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்ட காலத்திலே அவர்கள் இந்த தணிக்கை முறை இருந்தது. செய்திகளை அரசாங்கம் தணிக்கையிட்டார்கள். அதை விட செய்தியாளர்கள் தங்களுக்கென்றே ஒரு தணிக்கை முறை உருவாக்கி கொண்டார்கள். இந்த செய்தியை நான் வெளியிட்டால் எனக்கு ஆபத்தாகும், அப்படியால் நான் அதை வெளியிட மாட்டேன், அல்லது எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து சொல்லுவேன் என்ற விடயங்களை கற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள். இன்றைய சவால் என்னவென்றால், நான் நினைக்கிறேன் முந்தைய காலத்திலும் ஒழுக்கவியல் பின்பற்றப்பட்டது, இன்றும் பின்பற்றப்படுகின்றது. வித்தியாசம் என்னவென்றால், இன்றைய சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையதளங்கள் இந்த தாங்கள் யார் என்பதை இனங்காட்டாது தங்களுடைய செய்திகளை வெளியிடுகின்ற வகையில் சில வேளைகளில் ஒழுக்க நெறியை மீறுகின்றார்கள் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது சரி செய்யப்பட வேண்டும். அவர்களும் அந்த ஒழுக்க நெறியின் உள்ளே வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, அவருடைய தனிப்பட்ட தன்மைகள் என்பவற்றை விடுத்து ஒரு பொது நன்மை, பொது நோக்கு என்பவற்றுக்காக விடயங்களை அறிக்கையிடவும் வெளியிடவும் வேண்டுமே தவிர, ஒருவரை தாக்குகின்ற விதமாக தனிப்பட்ட விதமாக நீங்கள் சமூக ஊடகங்கள் அறிந்திருப்பீர்கள், அவ்வாறான சம்பவங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை அவ்வாறு நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதுபோல் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஒரு சமூகத்தினுடைய பெருமதி அல்லது பெருமானத்தை வெளியிலே கொண்டு வருகின்ற மிக பாரம்பரிய பொறுப்பு, பாரிய பொறுப்பை ஊடகங்கள் கை கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பொறுப்பை இன்றைய காலத்திலே ஊடகங்கள், பொதுவான ஊடகங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றனவா? இன்று ஊடகங்கள் சரியான பாதையில் செல்லுகின்றன தான் நான் சொல்லுவேன். முன்பு ஒரு விதமான பய உணர்வு இருந்தது, உயிர் பயம் இருந்தது அரசாங்க. இப்போ அவை கொஞ்சம் குறைந்த நிலையில் அச்சு ஊடகங்களும் மின் ஊடகங்களும் ஓரளவுக்கு நேர்மையான வகையிலும் துல்லியம், நடுநிலைமை, பக்கம் சாராமை என்பவற்றை கடைப்பிடிக்கின்ற வகையிலும் செயல்பட முற்படுகின்றன. நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த சமூக ஊடகங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம். மற்ற ஊடகங்கள் நான் நினைக்கிறேன் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கின்றன, சட்டத்தின்படி சிறப்பாக செய்ய முற்பட்டு வருகின்றன. சரி, நாங்கள் என்னுடையத்தை பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள், சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் ஒரு சமூகத்தினுடைய ஏற்றத்திற்கு அல்லது முன்னேற்றத்திற்கு இந்த ஊடகங்கள் சவாலாக இருக்கின்றனவா அல்லது சாபமாக இருக்கின்றதா? உண்மையில் ரெண்டும் உண்டு. சவாலாகவும் இருக்கிறது, அவையில் சாதகமாக துணை புரிவதாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பத்திரிகைகளிலோ அல்லது மின் ஊடகங்களிலோ செய்திகள் வெளிவருவதற்கு முன்னதாக சமூக ஊடகங்கள் விடயங்களை அறிவிக்கின்றன. ஆனால் அதேவேளை சில வேளைகளில் தவறான விதமாக அல்லது அவசரப்பட்டு அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்லது தனிப்பட்ட நிறுவனத்துக்கு கேடு விளைவிக்கின்ற விதமாக செய்திகளையும் விடயங்களையும் வெளியிடுகின்றன. உண்மையில் ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமரசம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது அவர்கள் முன்னுக்கு வெளியிடுகிறார்கள் என்பது வரவேற்கப்பட வேண்டும். அதேபோல அவர்கள் ஒரு பயிற்சி பெறாத ஊடகவியலாளர்கள் அல்லது செய்தி அனுப்புகிறவர்கள் என்ற உண்மை விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் எந்தவித பயிற்சியும் பெறாமலே தங்களுக்கு கிடைக்கின்ற நிறைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு வேகமாக செய்திகளை வெளியிடுகிறார்கள். அவ்வாறு வெளியிடுகின்ற போது 2 விடயங்கள் கவனிக்கப்படும். அவர்கள் இந்த பொது ஊடகங்களுக்கு ஊறு விளைவிக்காத வகையில், அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் உண்மையில் செய்ய வேண்டும். சில வேளைகளில் சில விடயங்கள், இந்த சுனாமியோ அல்லது வேறு விடயங்களோ
உண்மையில் இந்த சமூக ஊடகங்களில் வந்ததன் பின்னர் தான் மற்ற ஊடகங்கள் அவற்றை கண்டுபிடிக்க தொடங்கின. அதுபோன்று முன்கூட்டியே எச்சரிக்கின்ற விடயங்களை, முன்கூட்டிய விடயங்களை அறிவிக்கின்ற தன்மைகளை சமூக ஊடகங்கள் கொண்டிருக்கின்றன. அவற்றை செய்வது நல்லது. அது மற்ற ஊடகங்களுக்கு துணை செய்யும், வழிவகுக்கும். ஆனால் அதே வேளை அவற்றை குழப்பம் ஏற்படுகின்ற வகையில், அங்கு குழப்பங்கள் நடக்கின்ற விதமாக அல்லது வேண்டுமென்றே செய்திகளை திரித்தோ அவ்வாறான வெளியீடுகள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இங்கு பணியாற்றுகின்றவர்கள் உண்மையில் பயிற்றப்பட்டவர்கள் அல்ல, பயிற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் விடயங்களை அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பெயரும் வர வேண்டும், தங்களுடைய ஊடகமும் செயல்பட வேண்டும் என்று செய்கின்றவர்கள். ஆனபடியால் அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமரசம் ஏற்படுத்தப்படுகின்ற போது, ரெண்டு விடயங்களையும் அவர்களும் மற்றவர்களும் தெளிவாக உணர்ந்து கொள்கின்ற போது ஒரு சரியான பாதை ஏற்பட வழிவகுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுபோல் நாங்கள் இந்த பிரதானமாக 3 ஊடகங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அச்சு ஊடகம், அதுபோல் இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்குள்ளே தொலைக்காட்சி, அதுபோல் வானொலி என்று இந்த 3ஐயும் பார்த்தமாக இருந்தால், இந்த செய்தியிடலில் 3 ஊடகங்களும் 3 தளங்களிலும் இருக்கக்கூடிய செய்தியிடல் முறைகளும் ஒன்றாக இருக்கிறதா அல்லது எப்படி வேறுபடுகின்றது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட பாணி உண்டு. உண்மையில் பத்திரிகைகள், அச்சு ஊடகம், மின் ஊடகம் எனப்படுகின்ற வானொலி, தொலைக்காட்சி, இன்றைக்கு இணையங்கள் கூட இணைந்துள்ளன. இவற்றுக்கான பாதை வித்தியாசமானது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் வானொலிக்கு சொல்லுகின்ற விடயங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்கத்தக்க விதமாகவும் சொல்ல வேண்டும். அங்கு கேட்க மட்டும் முடியும், ஒரு முறை மட்டும் கேட்க முடியும். அது ஒரு கண்ணற்ற ஊடகம். அதே வேளை தொலைக்காட்சி என்று எடுக்கிற போது அங்கு காட்சிகள் வருகின்றன, காட்சிகள் துணை செய்கின்றன. அப்போது விடயங்கள் கொஞ்சம் வேறு விதமாக வரக்கூடும். பத்திரிகைகள் வைத்து வாசிக்கலாம் என்கின்ற வகையில் அவைக்குரிய விதமாக வரக்கூடும். இந்த 3 ஊடகங்களும் உண்மையில் ஒரே பணியைத்தான் செய்கின்றன. நான் அவர்கள் ஆற்றுகின்ற பணிக்கான களங்கள் வித்தியாசமானவை, எடுக்கின்ற விதங்கள் வித்தியாசமானவை. கொடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் அனைத்தும் உரிய விதமாக கொடுக்கப்பட வேண்டும். உண்மையில் முதலில் வானொலி வந்தபோது அது ஒரு கண்ணற்ற ஊடகமாக, கட்டுப்பாடற்ற ஊடகமாக, எங்கும் கொண்டு செல்லத்தக்க ஒரு ஊடகமாக இருந்தது. அதன் பின்னர் தொலைக்காட்சி வந்தபோது அது இன்னும் வசதியையும் வாய்ப்பையும் அதிகரித்தது. அதாவது ஆரம்பத்தில் வந்த பத்திரிகை வாசிக்க தெரியாதவர்கள் பத்திரிகை இல்லாவிட்டால் கூட கேட்டுக்கொண்டு போகக்கூடும். இப்போ கேட்டு விளங்கிக் கொள்ள முடியும், படங்களையும் பார்த்து கொள்ள முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டது. முதலில் இந்த பத்திரிகை வந்த பின்னர் தொலைக்காட்சி வானொலி ஏற்பட்ட போது உண்மையில் ஆசியாவில் முதலாவது நாடாக இலங்கை வானொலியை பெற்றுக்கொண்டது. வானொலியை பெற்றுக்கொண்ட போது இனி பத்திரிகை தேவையில்லை என்ற ஒரு நிலை உருவானது. அதே போல ஆசியாவில் இறுதி நாடாக தொலைக்காட்சியை இலங்கை பெற்றுக்கொண்டது. கருப்பு வெள்ளை யுகத்தை தாண்டி நேரடியாக நிற யுகத்துக்கு போயிருந்தால் கூட இறுதியானதாக வந்தது. அப்போது என்ன சொல்லப்பட்டது? முதல் வந்த ஊடகத்தை இந்த தொலைக்காட்சி எடுத்துவிடும் என்று. அதன் பின்னர் வந்தது இணையதளங்கள். என்ன பார்க்கிறோம் என்றால், இணையதளங்கள் வந்ததன் பின்னர் முன்வந்த ஊடகங்கள் அழிக்கப்படவில்லை, மாறாக இணைக்கப்பட்டுள்ளன. இன்று நாங்கள் இணையதளத்தில் பத்திரிகையை வாசிக்க முடியும், படங்களை பார்க்க முடியும், ஒலி காட்சிகளை பார்க்க முடியும், கேட்க முடியும். முன்பிருந்தது போல வானொலி இன்று இணைய வானொலியாகவும், அந்த வானொலி தொலைக்காட்சியிலோ இணையத்தில் கேட்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல ரேடியோ இணையத்தில் கேட்க முடியும். அதே வேளை ஒரு ஆன்லைன் ரேடியோ அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதையும் காணுகிறோம். அப்போ என்ன காண்கிறோம் என்று சொன்னால், முதலாவது வந்து அச்சு ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, இவை எல்லாவற்றையும் இணைத்ததாக இன்று இணையம் வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் அங்கே பார்க்க முடியும். படங்கள் இருக்குது, காட்சிகள் இருக்குது, கேட்க முடியும். வானொலி இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது. அவற்றை விட அவற்றோடு கூட இணைய வானொலி, இணைய தொலைக்காட்சி என்பவும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது அந்த ஊடகம் ஒரு முழுமைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு தன்மையை நாங்கள் காணுகிறோம். இன்று 24 மணி நேர செய்திகள் கொடுக்கப்படுகிற தொலைக்காட்சியில் தொடர்ந்து மக்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவற்றோடு போட்டி போடுகிற விதமாக இணையங்கள் இருக்கின்றன. நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை ஒரு நேரடி வர்ணனை கொடுப்பதை போன்று கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த நிலையில் ஊடகம்தான் இன்று அனைத்தும். நான் முன்பு சொல்லியிருந்தேன், ஊடகங்களை யாரும் இன்று கட்டுப்படுத்த முடியாது. அதேபோல் எல்லோருமே இன்று ஊடகங்களே செய்ய முடியும். ஒரு புதிய யுகம் உருவாகியுள்ளதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக. அதாவது தொழில்நுட்ப சாதனங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய கைகளில் எல்லாமே வந்திருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்ற அடிப்படையில் ஒரு ஐபோனை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வானொலி சேவை ஒன்றை கூட நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் பெருகி இருக்கிறது. குறிப்பாக இந்த அச்சு ஊடகங்களிலே செய்தி வெளியிடக்கூடிய ஒரு செய்தியாளர் அல்லது செய்தி ஆசிரியருடைய அடிப்படை தகமைகள் என்று நாங்கள் எவற்றை கருதி கொள்ளலாம்? நான் நினைக்கிறேன், முந்தி ஒரு அச்சு ஊடக பணிக்கு சென்றால் ஒரு கட்டுரை எழுதும் என்று கேட்பார்கள். அப்போது அந்த துறையில் கல்வி கற்றவர்கள் இல்லை. இன்று வருகின்ற போது உங்களுக்கு ஒரு
கற்கை நெறி உண்டா, உங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி அறிவை பெற்றிருக்கிறீர்களான்னு கேட்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, செய்தியாளர்களாக வருகின்றவர்களுக்கு செய்தி மோப்பம், நோஸ் ஃபார் நியூஸ் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள். செய்தி மோப்பம், செய்தியை எங்கே தேடுவது, எப்படி எடுப்பது, என்ன மாதிரி அதனை கொடுப்பது, அது மிகவும் முக்கியமானது. ஒரு செய்தியை சேகரிப்பதை விட அதனை அறிக்கையிடுவது, அதனை மக்களுக்கு கொடுக்கின்ற விதம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அதிலே மிகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அப்போது இவர்களுக்கு முதலில் செய்தி மோப்பம் இருக்க வேண்டும், அந்த துறைசார் அறிவு இருக்க வேண்டும், இந்த பணியை ஒழுக்க நெறிக்கு உட்பட்ட விதமாக நான் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்க வேண்டும். இவை எல்லாம் இருக்கின்ற போது இந்த செய்தி பத்திரிகைகள் சிறந்த பத்திரிகைகளாக வர வாய்ப்புண்டு. யாழ்ப்பாணம் ஒரு சிறிய பிரதேசம், ஏராளமான பத்திரிகைகளை கண்டுபிட்ட ஒரு பிரதேசம். இன்றும் 4-5 பத்திரிகைகள் தினசரி வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அவற்றின் மத்தியில் அங்கு செயலாற்றுகின்றவர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறி கோவையை முதலாவதாக வைத்துக்கொண்டு அதன்படி செயல்பட்டு வருவார்களாயிருந்தால் பத்திரிகைகள் சிறப்பான விதமாக வளர முடியும். பத்திரிகைகள் தங்களுக்கிடையே போட்டி மனப்பான்மையை கொண்டிருக்கின்றன, அது நல்லது. ஆனால் பொறாமை உணர்வை கொண்டு மற்ற பத்திரிகையை விழுத்த அவ்வாறான செயல்கள் இனி இடம்பெறாத நான் நம்புகின்றேன். அவ்வாறு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது ஒரு செய்தி அறிக்கையிடல் ஒரு அச்சு ஊடகத்திற்கு இருக்கின்ற செய்தியாளன் இந்த விடயங்களை தன்னிலே கொண்டிருக்க வேண்டும். ஒழுக்க நெறி கோவையை முதலாக அறிந்திருக்க வேண்டும், விடயங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், போன்ற விடயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதுபோல் அதாவது சில பத்திரிகைகளில் பார்க்கலாம், முக்கியமான செய்திகள் 2வது 3வது பக்கத்துக்கு செல்லும், சில முக்கியமில்லாத செய்திகள் முன் பக்கத்தில் இடம்பெறும். ஆகவே அங்கே இந்த செய்திகளை எந்தெந்த செய்திகள் எப்படியான இடங்களில் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த செய்திகளை முற்பக்கத்திலே விட வேண்டும் அல்லது 2வது பக்கத்திலே வர வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் ஒரு செய்தி பத்திரிகை முதல் பக்கம், முன்பு நாங்கள் சொல்லுவோம் 8 செய்திகளை கொண்டிருக்க வேண்டும் என்று, முதல் பக்கம் முக்கிய செய்திகளை அடிப்படையில் அதன்படி ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும். இன்று இணையதளத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் நாங்கள் படிக்கிறோம். பத்திரிகை எடுக்கின்ற போது முதலாவதான செய்தி அதுதான் அன்றைய முக்கியமான செய்தி என்று செய்தி ஆசிரியர் முடிவெடுத்துக்க அதை நாங்கள் படிக்க வேண்டும். சில வேளைகளில் செய்திகள் பிந்தி வருகின்ற போது அவர்கள் சொல்லி பின்னே கொண்டு போவதாக இருக்கலாம். இருந்தாலும் அதில் சிறிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதாவது முக்கியமான செய்திகளை முதன்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்ற தன்மை இங்கு கட்டாயம் தேவையானதாக இருக்கிறது. சில பத்திரிகைகள் ஏனோ தெரியாது, இப்போ இன்று அதிக பேப்பர்களை, அதிக பிரதிகளை அல்ல, என்னன்னு சொல்வது, அதிக ஒற்றைகளை அங்கு இணைக்கின்ற போது, இப்போ பக்கங்களை அதிகரிக்கின்ற படியால் ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில வேளைகளில் சில செய்திகள் 2 தடவை பிரசுரிக்கப்படவோ அல்லது வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படவோ, செய்திகள் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இல்லாமல் மற்ற பக்கங்களுக்கு செல்லவோ ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றில் எங்களுடைய பத்திரிகைகள் கவனம் செலுத்துவது சிறப்பானதாக இருக்கும். அதுபோல் இன்றைக்கு நாங்கள் இந்த பத்திரிகைகள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் கூடுதலாக பலராலும் ஆசிரியர் தலையங்கம் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆசிரியர் தலையங்கத்தின் ஊடாக ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி அல்லது ஒரு யதார்த்தமான பிரச்சனைகளை ஆசிரியர் சொல்ல வருகின்றார். ஆகவே இப்படியாக ஆசிரியர் தலையங்கம் இடப்படுகிற பொழுது சில வேளைகளில் புனை கதைகளை அல்லது கற்பனை கதைகளை எல்லாம் இடுகிறார்கள். அவற்றிலே எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? உண்மையில் என்னுடைய இந்த ஆசிரியர் தலையங்கம் ஒரு அறிமுகம் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கின்றது. யாரும் ஆசிரியர் தலையங்களை படிப்பதற்கென்று பத்திரிகையை வாங்குவதில்லை. உண்மையில் கல்வியாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக கல்வியேற்கிற போன்றவர்கள் மட்டும் ஆசிரியர் தலையங்கத்தை படிக்கிறார்கள். மற்றவர்கள் அதை சும்மா பார்த்துவிட்டு போகிறார்கள். ஆனால் ஒரு பத்திரிகையின் முக்கியமான பகுதி ஆசிரியர் தலையங்கம். அதை எங்களுடைய பத்திரிகைகள் கவனம் செலுத்தி எழுதுகின்றன. அதை எங்களுடைய மக்கள் படிக்கிறார்கள். நீண்ட பெரிய சரித்திர ரீதியான விடயங்கள் அங்கு வருகின்ற போது வாசிப்பதில் சலிப்பு ஏற்படுகின்றது. நீங்கள் கேட்டீர்கள் அந்த புனை கதைகள், கனாக்கள், உண்மையில் அது ஒரு சிறந்த ஆசிரியர் தலையங்கம் எவ்வாறு எழுத வேண்டும் என்று எந்த வரையறையும் இல்லை. எவ்வாறும் எழுதலாம். அதாவது சட்டத்துக்கு ஒழுக்க நெறிக்கு புறமானதாக அல்ல. அது ஒரு உரைநடையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கனாவாக இருக்கலாம். எங்களுடைய சில பத்திரிகைகள் அதற்கு சிறப்பாக செய்கின்றன. அந்த பத்திரிகைகளின் சில வழி நான் ஒரு கனா கண்டேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். நாளைக்கு அரசாங்கம் என்னப்பா இப்படி சொன்னாங்க கேட்டால் இது ஒரு கனவு என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியும். அந்த காலத்தில் பெண்புலவர்கள் கையாண்ட உத்தி முறை போல அதுக்கு மிகவும் சிறப்பாக கையாளுகிறார்கள். சில பத்திரிகைகள் நீண்ட பெரிய தலையங்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் ஆசிரியர் தலையங்களுக்கு சிறு சிறு தலைப்புகளை போடுவது நல்லது. விடயங்களை இன்னும் இலகுவாக்கி வாசகர்கள் எல்லோரும் வாசிக்கத்தக்க விதமாக மாற்றுவது சிறப்பானதாக இருக்கும். அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.
சரி, அதுபோல் வேறுபட்ட பாடத்தெரிவுகள் பாடங்கள் இருந்தாலும் கூட ஊடகத்துறையிலே பல மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்றைக்கு அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் அல்லது வேலைவாய்ப்பு என்று பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த வேலைவாய்ப்புக்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் எவ்வளவு தூரம் வாய்ப்பாக இருக்கிறது அவர்களுக்கு? உண்மையில் பாடசாலைகளில் ஊடகவியல் கற்கின்ற ஆசிரியர்களுக்கான தேவை உண்டு. அவர்கள் அங்கிருக்கின்ற ஆசிரியர் ஒருவரை பிடித்து படிப்பிக்க விடுகிறார்களே ஒழிய பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளிவருகின்ற மாணவர்களுக்கான இடம் கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்தப்படுவதில்லை. இது வருத்தத்தோடு நோக்கப்பட வேண்டிய ஒன்று. இவர்கள் படித்து பட்டதாரியாக உரிய விதமாக படித்து வெளியே வந்து நிற்கிறார்கள். சில வேளை அங்கு ஒரு ஆசிரியர் எடுப்பதால் தங்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் போகிறதென்றோ சம்பளம் கொடுப்பதற்கு பிரச்சனை ஏற்படுவதென்றோ காரணத்தினால் அவர்கள் தங்களுக்குடைய இருக்கிற ஒரு ஆசிரியர் எடுத்து செய்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அந்த முறை மாற்றப்பட வேண்டும். முதலாவதாக பல்கலைக்கழகத்தில் சிறந்த விதமாக படித்து அடிப்படை பட்டதாரியாக வெளிவருகின்ற மாணவர்களுக்கு இந்த பாடசாலைகள் அனைத்தும், குறிப்பாக வடமாகாண சபை இதில் கவனம் செலுத்த வேண்டும். மற்ற இடங்களில் கூட இவர்களுக்கான கற்பித்தல் வகுப்புகள், கற்பித்தலுக்கான வழியிடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனை விட அரசு சார்பு நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்களில் கூட வேறு வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. அவற்றை உரிய விதமாக ஒழுங்குபடுத்தி இந்த மாணவர்கள் கற்று வெளிவருகின்ற மாணவர்களுக்கு இடம் கொடுக்கின்ற போதுதான் இன்னும் அதிகமானவர்கள் இத்துறையை தெரிவு செய்வார்கள். அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த வேளையில் அன்போடு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக இன்றைய காலை பொழுதில் ஊடகத்துறை சார்பாகவும் ஊடக அனுபவங்களை நிறைய காலங்களிலே உள்ளிருத்து கொண்டு வருவர். அது மட்டுமல்லாமல் பல மாணவர்களை ஊடகத்துறையின்பால் வழிநடத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒருவர் தான் நாங்கள் இன்றைய தினம் பிரமுகராக அழைத்து வந்ததும். அதுபோல் பல புத்தகங்களை கூட எழுதியிருக்கிறார். இந்த ஊடகத்துறையின்பால் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வருடந்தோறும் இந்த புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பது போல நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போலவே துறை சார்ந்தவர்களை அழைத்து வந்து அந்த துறை தொடர்பிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களூடாகும் இந்த இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு வித்திடுகின்ற இந்த நிகழ்ச்சி வழமை போல இன்றும் ஒரு பிரமுகரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் நாங்கள் அவரை அழைத்து வந்ததற்கான காரணம் நிறையவே இருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்களே புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பொதுவாகவே ஊடகம் என்பது எந்த காலத்திலும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. மனித வர்க்கம் தோன்றிய காலம் தொடக்கம் தங்களுடைய செய்திகளை பரப்பிக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி அதனுடைய தேவைகளுடன் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் அந்த காலத்திலிருந்தே ஊடகம்